உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பிரபு என்னடா பண்ற? பிரபு எங்கடா இருக்க? டேய் பிரபு, காலிங் பெல் தான் இருக்குல, எதுக்கு நான் கதவை அந்த தட்டு தட்டுற? நான் பயந்தே போயிட்டேன். சாரிமா, எனக்கு பதட்டத்துல ஒண்ணு ஓடலமா. பதட்டமா? என்ன பதட்டம்? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? ஆமா, பிரபு எங்க முதல்ல? அவன் மாடியில இருக்கான். மாடியில இருக்கானா? பெத்த புள்ளைக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம இப்படி இருக்கீங்களாமா? நகருங்க. டேய் நில்ல. என்ன அவனுக்கு? அத போய் பார்த்தாதானே எனக்கே தெரியும். நகருங்க. டேய் டேய், சரியான லூசு பையலா இருக்கானே. பிரபு, அவசரத்துல எதுவும் பண்ணிடாதடா. வந்துகிட்டு இருக்கேன். உன்னை தேடி வேகமா வந்துகிட்டு இருக்கேன். பிரபு வந்துட்டா. என்ன வீடு ஃபுல்லா ஒரு குப்பையா இருக்கு? இங்க இருக்கானா? ஆளை காணோம். பெட்லயும் காணோம். மாப்ள, கண்ணே கண்ணே கண்ணே, என்ன ஆச்சு இவனுக்கு? கண்ணே கண்ணே, அழகே. பைத்தியம் பிடிச்சிருச்சா? அழகு கண்ணே. அதுவும் ரொம்ப முத்தி போன ஸ்டேஜ் மாதிரி தெரியுது. கண்ணே அழகே. இதுல பேப்பர் வேற. கண்ணே அழகே கண்ணே. மாப்ள அழகே. மாப்ள, டேய், உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், ஏன்டா இப்படி பேய் அடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்க? ஏண்டா இதோ அவசரம்னு வர சொன்னேன். வந்து பார்த்தா இப்படி ரூமை எல்லாம் குப்பையாக்கி வச்சிருக்க. அம்மா, நான் நல்லா தானே படிச்சேன். என்ன ஸ்கூலை விட்டு எதுக்கு நிறுத்தினீங்க? அக்கா, இனிமே இந்த வேலையெல்லாம் நீ பார்க்க கூடாது. இவளும் என் கூட சேர்ந்து வேலை பார்த்தாதாம்மா 3 வேளை கஞ்சி குடிக்க முடியும். டே மாக்கா, இன்னைக்கு அந்த அமுல் பேபி கிட்ட ஃபைன் அமௌண்ட்டா எவ்வளவு பணம் வாங்கணும்? அது இங்கிலீஷ் பேட்டால போட்டோம். நல்லா வெயிட்டா தெரி இருக்கு. ஒரு 8500 ரூபா இருக்கு. அத கொடு. இனிமே மாசம் மாசம் பணம் நான் தரேன். நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போய் நல்லா படிக்கணும்னா. உதவின்னு கேட்டாலே சொந்தக்காரங்க ஓடி ஒளிஞ்சுக்கிற இந்த காலத்துல நம்ம ஏரியாவே சொந்தக்காரங்க நினைச்சு உதவி பண்ற உனக்கு ரொம்ப பெரிய மனசு சத்யா. சத்யா கால விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஐயோ, என்னது இது? அல்ல வேணாம். அம்மாவையும் சாமியும் தவிர வேற யார் காலையும் உழக்கூடாது. இனிமே உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளு. நன்றிமா. ஐயோ, என்னக்கா நீங்க? நான் வரேன், வாடா. எங்க போச்சு? எங்க இது? இதுல தானே வச்சிருந்தோம். எப்படி மிஸ் ஆச்சு? அத்தை, என்னம்மா? சுஜாதா வந்து சீட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாளா அத்தை? இல்லையே. ஏன்? ஈபி கார்டுக்குள்ள 5000 ரூபாய் பணம் வச்சுட்டு போயிருந்தேன். இப்ப அதை காணும் அத்தை. ஐயோ, என்னது காணமா? இந்த காசுல தான் செருப்பு வாங்கணும்னு தெரிஞ்சா அம்மா நம்மளுக்கு கொன்னே போட்டுருவாங்க. நல்லா தேடி பாரு, வேற எங்கயாவது வச்சிருக்க போற. இல்ல அத்தை, ஈபி பில் கட்டிட்டு இதுக்குள்ளதான் எடுத்து வச்சேன்.
மறந்துடக்கூடாதுன்னு கிச்சன்ல வச்சேன், இப்ப காணோம். சரி சரி பதறாத. வீட்டுக்குள்ள வச்ச காசு எங்க போயிட போகுது? அதுவா எங்க போகுது? உங்க பேத்தி தான் எடுத்திருப்பா. யாரு? சத்யாவா? வேற யாரு? அவதான் இந்த மாதிரி திட்டுத்தனமான வேலையெல்லாம் செய்வா. நல்ல வேலை. அவளை நான் இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. இரு ஜானகி, உடனே அவன் மேல பழி போடாத. அவளுக்கு வேணும்னா கேட்டு வாங்கிக்குவா. சும்மா எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணாதீங்க அத்தை. அவ எடுக்கலனா இதுல வச்ச காசு இந்த கால் முளைச்சா போகும். வைக்கும் போது எங்கயாவது தவறி கூட விழுந்திருக்கலாம்ல. நல்லா தேடி பாருமா. வா. சத்யா, சத்யா, ஏய் சத்யா, என்னக்கா? எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும்டி. ஃப்ளைட் நம்ம பக்கம் திரும்புது. நீ முதல்ல என்னன்னு சொல்லு. அம்மா வச்சிருந்த காசை அம்மாக்கு தெரியாம எடுத்து செலவு பண்ணிட்டேன். அம்மாவும் பாட்டியும் இப்ப அந்த பணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. இவ்ளோதானே மேட்ரு? எவ்வளோன்னு சொல்லு, நான் கொடுக்குறேன். திரும்ப கொண்டு போய் வச்சிரு. எவ்வளோக்கா? 5,000 rupees. இவ்ளோதானே மேட்ரு? எவ்வளோன்னு சொல்லு, நான் கொடுக்குறேன். திரும்ப கொண்டு போய் வச்சிரு. எவ்வளோக்கா? 5,000 rupees. 5000 ரூபாய்க்கு நீ என்ன செலவு பண்ண? செருப்பு வாங்கின. அடிங்க, 5000 ரூபாய்க்கு செருப்பு? நான்லாம் 500 ரூபாய்க்கு செருப்பு வாங்கினாலே எனக்கு அதிகமா தெரியும். 5000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு அது அசால்ட்டா சொல்ற? ஆக்சுவலா என் காலேஜ்ல 5,000க்கு செருப்பு போடுறதெல்லாம் ரொம்ப விலை கம்மி தான். முதல்ல காலேஜ் மாத்தணும், காலேஜ் மாத்தணும். இல்லனா அவங்க ரொம்ப உன்ன மாத்திருவாங்க போல இருக்கு. காலேஜ் எதுக்கு மாத்தணும்? நம்ம லைஃப் ஸ்டைல தான் மாத்தணும். 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிக்கிட்டு 50 ரூபாய் 100 ரூபாய்லாம் ட்ரெஸ் வாங்கிக்கிட்டு ச்சே, நம்ம ரொம்ப மாறணும். அக்கா, 500 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறது அத்தியாவசியம். 5000 ரூபாய்க்கு செருப்பு வாங்குறது ஆடம்பரம். அதுவும் நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு ஆடம்பரமா இருக்கணும்னு நினைக்கிறதே பெரிய தப்பு. தயவு செஞ்சு எனக்கு அட்வைஸ் பண்ணாத. நான் உன்கிட்ட ஒரு ஹெல்ப் தான் கேட்டேன். அத பண்ண முடியுமா முடியாதா? சத்தியமா என்கிட்ட அவ்வளவு காசு இல்லக்கா. நான் உன்கிட்ட காசு கேட்கல. அப்புறம் நீ தான் எடுத்தேன்னு அம்மா கிட்ட சொல்லு. ஐயோ டேய் டேய் சசி, என்னடா விட்டுட்ட? டேய் நீ ஏன்டா ஏறுற? இது எங்க ஏரியாடா? ஐயோ அப்ப ஏறி தொலைடா. ஹாய். ஏய், நீ என்னடா இங்க பண்ற? நீ என்ன பண்ற? சும்மா தொங்கிட்டு இருக்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.